எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற ஒரு கறியோட ரெசிபி தான் வடை கூட்டு கறி. வடை செஞ்சு அதை மசாலா கறிக்குள்ளே சேர்த்து செய்கிற ஒரு சத்யா ஸ்பெஷல் ரெசிபி தான் இது. சவுத் கேரளா ஸ்பெஷலாக இருக்குது இது. இங்கே நார்த் சைடில் கண்ணூர், கோழிக்கோடு அந்த சைடில் இந்த ஒரு ரெசிபி அந்த அளவுக்கு இல்லை. இது திருவாண்டம், கொல்லம் அந்த சைடில் தான் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கண்ணூர் சைடில் வந்துட்டு கூட்டுக்கறி வித்தியாசமாக இருக்குது. அது வந்துட்டு சேனக்கிழங்கு, நேந்திரக்காய், அதே மாதிரி கடலை, இது மூணும் சேர்த்துட்டு தேங்காய் வறுத்து சேர்த்து செய்கிற ஒரு கறியாக இருக்குது. அந்த ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணி இருக்குது, அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சவுத் கேரளா ஸ்பெஷல் வடை கூட்டுக்கறி எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக அரை கப் அளவுக்கு உளுந்தம் பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு அது மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு அரைச்செடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைச்செடுக்கணும். ரொம்ப அதிகமாக முதல்ல தண்ணி ஊற்றி இது தண்ணி மாதிரி ஆகி போகாமல் பார்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே வடை செய்கிற அந்த ஒரு கன்சிஸ்டன்சியிலிருந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் இந்த ஒரு மாவு. இது நம்ம கையில் கொஞ்சமாக எடுத்து இந்த ட்ராப்பாக தான் எண்ணெய்க்குள்ளே ஊற்றுறது, அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். அரைச்செடுத்ததுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். நான் வேறு எதுவுமே இப்போ இது கூட சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது கூட பச்சை மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து இதே மாதிரி கையில் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம மசாலா கறிக்குள்ளே சேர்க்கறதுனால இதுக்குள்ளே நிறைய மசாலா இறங்கிடும். அதனால இப்போ இந்த மாவு கூட இஞ்சி, கருவேப்பிலை எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம எண்ணெய்க்குள்ளே ஊற்றுறது. இந்த வடையோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இதே மாதிரி கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்தா உடனே பொங்கி மேலே வந்துடும். அப்போ மாவு கரெக்டாக இருக்கும். கீழே அமங்கி போயிடுச்சுன்னா மறுபடியும் அடித்து மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது. அடுத்தது வடை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். வடை வறுக்கிறதுக்காக நான் எடுத்துருக்கிற எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான். இந்த கறியில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற எல்லா எண்ணெயுமே தேங்காய் எண்ணெய் தான். நம்ம தேங்காய் பால் ஊற்றி செய்கிற ஒரு கறியாக இருக்கிறதுனால தான் எல்லாமே தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் இந்த வடை ஆயிலில் வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வறுத்தெடுக்கிறது தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், எல்லா வடையுமே இதே மாதிரி இது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு இருக்கும், அந்த ஒரு சைஸுக்கு எல்லாமே வறுத்தெடுத்துருக்கு. இது இங்கே இருக்கட்டும். அடுத்தது கறி செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கு, தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதில் 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்துருக்கு. கூடவே 2-3 பச்சை மிளகாய். இஞ்சியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரு டைம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, உருளைக்கிழங்கு மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ 1/2 கப்பு உளுந்தம் பருப்பில் தான் கறி செய்கிறது, அதனால இந்த அளவுக்கு பொட்டேட்டோயும் வெங்காயம் தேவைப்படுது. 1/4 கப்பில் தான் செய்கிற அப்படின்னா ஒரு வெங்காயம் ஒரு உருளைக்கிழங்கும் போதும். உப்பும் போட்டு நல்ல ஒரு டைம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆவி ஏறினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாகி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், வரமிளகாய் பவுடர், அது நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், மல்லித்தூள், அதுவும் சேர்த்து அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மணம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் ஊற்றி இருக்கிறது 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால். 2ஆம் பால் தான் ஊற்றியிருக்கு, கட்டி கம்மியாக இருக்கிற தேங்காய் பால். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயோட பாதி துருவி அதிலிருந்து எடுத்துருக்கிற பால் தான் 2.5 கப்பு. கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா ஒரு டைம் கலக்கி விட்டு இது கொதிக்க விடணும். நல்லா கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் 3/4 கப் அளவுக்கு நான் மாற்றி வச்சுருக்கு, அது நம்ம லாஸ்ட்டாக ஊற்ற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் எடுத்து 2.5 கப்பு தேங்காய் பால் தான் இப்போ உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கிறது. இது வேக வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தீ அட்ஜஸ்ட் பண்ணணும். கம்மியாகவும் கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வேகணும்.
அதே மாதிரி தேங்காய் பால் வந்து ரொம்ப வற்றியும் போகக்கூடாது, கொஞ்சம் திக்காகணும் தேங்காய் பால். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகணும். இப்போ கரெக்டாக இருக்குது. கறி வந்து கொஞ்சம் கட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்கு, உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தீ நல்லா கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3/4 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பாலும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கும்போது தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்கிற வடை, அதுவும் இப்போ இதுக்குள்ளே சேர்த்துடலாம். வடையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிப்பால் ஊற்றினதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி தான் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் வடை சேர்க்கணும். வடை எல்லாமே சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இதுக்குள்ளே தாளிக்கணும். அதுக்குள்ளே இந்த வடை, இந்த கறி ஃபுல்லாக வடைக்குள்ளே இறங்கி இந்த கறி வந்து கொஞ்சம் திக்காய் கிடச்சிடும். தாளிக்கிறதுக்காக 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2-3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து அந்த நம்ம மூடி வச்சிருக்கிற கறிக்குள்ளே போட்டு உடனே மூடி வச்சுக்கோங்க. இது உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு மேலே ஊற்றி மூடி வச்சு நம்ம இது சாப்பிட்ட டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தான் சாப்பிடணும். மூடி வச்சுக்கோங்க. இந்த கூட்டுக்கறி வந்துட்டு நம்ம இலையில் சத்தியெல்லாம் சாப்பிடும்போது ஒரு கரண்டி இந்த கறி இலைக்கு ஓரமாக வச்சு மிச்சம் எல்லா கறியும் கூடியும் எடுத்து சாப்பிட்ற, கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற ஒரு கறியாக இருக்குது. அதனால இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற குவான்டிட்டியில் தான் எப்போவுமே நம்ம சாப்பிட்றது. சத்தியெல்லாம் நம்ம எப்போ ஒரு டைம் சாப்பிட்றதா, அதனால நம்ம இது இடையில சாப்பிட்றோன்னு தோணும்போது இதே மாதிரி கொஞ்சம் வடை அதிகமாக செஞ்சு இந்த மாதிரி கறி ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே போட்டு நம்ம இது தனியே இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லை ஒரு பிரஞ்ச் மாதிரி ஈவினிங் டைமில் எப்போது பசிக்கும்போது ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடு. அந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம இப்போ இங்கே நார்த்தில் இருக்கிறதுனால இது வந்து சத்திக்கு அந்த அளவுக்கு இங்கே எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. ஸோ நம்ம இது ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லை பசிக்கும்போது ஒரு வெரைட்டி ஈவினிங் டைம்லலாம் சாப்பிட்ற ஒன்று தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம். அரைச்செடுத்ததுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தில் உப்பு. அதனால நம்ம இப்போ இதில் இஞ்சி கருவேப்பிலை எதுவுமே சேர்க்கலை, அது கறிக்குள்ளதான் சேர்த்து கொடுக்குறது. கோழி வடையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன தமிழில் கிண்டல் பண்ணுறது, கிண்டல் இல்லை, கிளறி விடுறது இல்லையே. ஓ மை காஃப் மை கான்.